श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्थितिपदेन विपत्यमानं पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावं मान्यं यतीश्वरमहानससम्प्रदायं दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्यां स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. எம்பெருமானிடம் என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். நீ சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுகிரகம் செய்தால் உனக்கு நல்லது, உன்னுடைய குணங்களுக்கு பெருமை சேரும், இல்லாவிட்டால் உனக்கு கெட்ட பெயர் வந்து சேரும் முதலான ரீதியிலே சில ஸ்லோகங்களை பார்த்தோம். சரி, எம்பெருமான் நான் சரணாகதியை ஏற்றுக்கொண்டானா இல்லையா, அதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஒரு விஷயம் வேணா சொல்லலாம், நம்ம பொறுப்பை பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியும் நிர்பரோ நிர்பயோஸ்மி, இனிமே பெருமாள் பார்த்துக்கிறான், நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு நிம்மதி ஒண்ணு வரும். அதை வச்சு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு விதமா புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் எந்த மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கேன், நீர் ஏத்துக்கிறீரா இந்த சரணாகதியை அப்படின்னா அதற்கு சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அது சரணாகதி தீபிகையில் 53வது ஸ்லோகம். வேலாதனஞ்சய ரதாதிஷு வாச்சிகை ஸ்வைஹி ஆகோஷிதாம் அகில ஜந்து சரண்யதாம் தே ஜானன் தசானன சதாததிகாகசோபி பஷ்யாமி தத்தமபயம் ஸ்வகிருதே த்வயாமே. எம்பெருமானே, எனக்கு நீ அபயம் கொடுத்து விட்டாய் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன், நான் பார்க்கிறேன். நீ எனக்கு அபயம் கொடுத்தாச்சு. எந்த அடிப்படையில அப்படின்னு கேட்டா, ராமாவதாரத்திலே சமுத்திர கரையிலே நீர் சொன்ன வார்த்தை, கிருஷ்ணாவதாரத்திலே தேர் தட்டிலே நீர் சொன்ன வார்த்தை, இந்த ரெண்டையும் வச்சு பாக்கிறேன். சமுத்திரக்கரையில அபயம் சர்வபூதேபியோ ததாமி சகிருதேவ பிரபன்னாய, ஒரு தடவை சரணாகதி பண்ணவனுக்கு நான் அபயம் கட்டாயம் கொடுக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொன்னார். தேர்தட்டுல அர்ஜுனுடைய தேர்தட்டுல கிருஷ்ணாவதாரத்துல மாமேகம் சரணம் விரஜ அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் எல்லா பாபத்திலிருந்தும் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால இது ரெண்டையும் வச்சு பார்த்தால் கட்டாயம் எனக்கு நீர் அபயம் கொடுக்கிறேன், நான் கேட்டது பலன் கொடுக்கிறேன்னு ஸ்பஷ்டமா தெரியுது. ஏன்னா அதெல்லாம் இதை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணி இந்த மாதிரி பிரதிஜையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கு. ஆகோஷிதாம் அகில ஜந்து சரண்யதாம் தேம், சகல ஜந்துகளுக்கும் நீ சரண்யன் அப்படிங்கிறத நீரே உறக்க ஆகோஷம் பண்ணி சொல்லியிருக்கிறத வச்சு எப்ப அபயம் சர்வபூதேபியான்னு சொல்லிட்டேரோ அப்ப எனக்கும் அபயம், என்னை தவிர மற்ற பேருக்கும் கிடையாது. அப்ப ராமாவதாரத்துல எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறேன்னா ஒரு தடவை சரணாகதி பண்ணிருந்தேன், நான் பண்ணியிருக்கேன், அப்ப எனக்கும் அபயம் கொடுத்தாச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீர் சொன்னது வெறும் வார்த்தைக்கு சொன்னது இல்லையே. அந்த மாதிரிதான் கிருஷ்ணாவதாரத்துல மாமேகம் சரணம் விரஜான்னு சொல்லிட்டு அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னார். அப்ப நான் சரணாகதி பண்ணேன், அப்ப எனக்கு மோட்சம் கொடுக்க போறேன். அதனால இந்த வார்த்தைகளை வச்சு பார்த்து நான் உணர்கிறேன் அப்படின்னார். ஜானன் தசானன சதாத் அதிகாகசோபி, நானு ராவணனை போல 100 ராவனுக்கு மேல அதிக பாப்பம் பண்ணவன். ஏன்னா அன்னைக்கே சொன்னேன், ராவணன்லாம் அந்த ஜென்மத்துல பண்ண பாப கணக்கு தான் நமக்கு தெரியும். நம்ம ஜென்மாந்தரங்கள்ல பண்ண பாபங்கள்லாம் சேர்த்தா 100 ராவனுக்கு மேல வரும். இருந்தா கூட எனக்கு நீர் அபயம் பண்ணிருக்கீர். ஏன்னா சர்வபூதேபியான்னு சொல்லிருக்கீர, எதிவா ராவண ஸ்வயம் சொல்லிருக்கீர. பஷ்யாமி தத்தம் அபயம் ஸ்வகிருதே த்வயாமே மே, எனக்கு அபயம் தத்தம், அபயத்தை கொடுத்துட்டே அபயப்பிரதானம் பண்ணிட்டேன்னு பஷ்யாமி உணர்கிறேன். எப்படின்னு கேட்டா ஸ்வகிருதே, தனக்காகன்னு அர்த்தம். நீர் எனக்கு அபயம் பண்ணது எனக்காக இல்ல, உமக்காக. ஏன்னா நீர் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களோ ராமாவதாரத்துல, நீர் சொல்லிட்டு வந்தீர்களோ கிருஷ்ணாவதாரத்துல, அப்ப ராமாவதாரத்துல சொன்ன விரதத்தை காப்பாற்ற வேண்டாமா? அப்போ இல்லாட்டா எனக்கு அபயம் கொடுக்காட்டா உங்க விரதம் என்ன ஆகும்? மத்த ஏகவர்ஜம் கிமிதம் விரதந்தேன்னு பரிகாசம் சொல்ற மாதிரி ஆயிடும். என்ன தவிர மற்ற பேருக்கு தான் விரதமா அப்படின்னு ஆயிடும். அதனால
ராமாவதாரத்துல சொன்னதையும் கிருஷ்ணாவதாரத்துல சொன்னதையும் வச்சு பார்த்தா எனக்கு நீர் அபயம் கொடுத்திருக்கீருன்னு தான் புரியுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்றாங்க கேட்டா, அந்த சர்ம ஸ்லோகங்கள்லாம் ஜபத்தில் வச்சிருக்கான். சர்வதன்மான் பரித்தேஜ்யன்னு. அதுல ஒரு சந்தேகம், சுவாமி சர்வதன்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் வருதான்னு கிருஷ்ணன் சொன்னான். அதை போய் நாம எப்படி ஜபம் பண்ண முடியும்? நாம போய் மாமேகம் சரணம் வருதே என்ன சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை தானே இது. நான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு கிருஷ்ணன் தானே சொன்னான். நாம போய் எப்படி ஜபம் பண்ண முடியும் அப்படின்னா, அப்படி இல்ல, கிருஷ்ணன் சொன்னதுதான் ஜபம் பண்றோம். நான் அபயம் கொடுக்குறேன் நாம சொல்லல, கிருஷ்ணன் அபயம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கான்ங்கிறது தான் ஜபம் பண்றோம். மாமேகம் சரணம் விதே என்ன சரணாகதி பண்ணுன்னு கிருஷ்ணன் சொல்லி இருக்கான், அதுதான் நம்ம ஜபம் பண்றோம். அவ ஜபம் பண்ண என்ன ஆறுதுன்னு கேட்டான்னா, கண்ணனே இப்படி சொல்லியிருக்கான், கண்ணனே சொல்லி இருக்காங்க அப்படின்னால கண்ணனுடைய அருள் நமக்கு உண்டு அப்படிங்கிற உறுதியானது பிறக்கிறது. அதனால்தான் இதை சுவாமி தேசிகன் சொல்லச்ச கட்டெழில் வாச்சகத்தால் கலங்கா நிலை பெற்றனமேங்கிற. அது கட்டெழில் வாச்சகம், ஆச்சரியமான வாச்சகம் அது. அதனால நாங்க கலங்கா நிலை பெற்றோம். நாங்க அதை தியானம் பண்ணி, அதாவது அதை ஜபம் பண்ணி எங்களுக்கு ஒரு கலக்கமும் இல்லாம ஸ்திரமா இருக்கும். எம்பெருமான் கட்டாயம் அபயம் கொடுக்கிறான் அப்படிங்கிற ரீதியில. ஆக இந்த ரெண்டு வார்த்தையை உதாரணமா எடுத்திருக்க. வேளானா சமுத்திரக்கரை, கடற்கரை. தனஞ்சய ரதம்னா அர்ஜுனுடைய தேர் தட்டு. என்ன முதல்ல அந்த ஸ்ரீராம சர்ம ஸ்லோகம் கடற்கரையில விபீஷனுக்கு அபயம் பண்ணச்ச சொன்னார் அப்படின்னு தெரியும். இங்க அர்ஜுனன் கிட்ட பகவத்கீதையில சர்ம ஸ்லோகம் சொன்னார். ஆதிஷு இதே மாதிரி வராக பெருமாளுடைய சர்ம ஸ்லோகம்லாம் கூட எடுத்துக்கணும். வராக பெருமாள் கூட பூமாதேவியின் ஆட்சியா இருக்கு சர்ம ஸ்லோகம் அருளி செய்தார் இல்லையா? அப்ப சொல்றாரு என்ன கேட்டான்னா, நீங்க ஒரு தடவை என்ன நீ ஸ்மரிச்சான்னா போறோம். சிதே மனசை சுஸ்வஸ்தே, மனசு நன்னா இருக்கும் போது ஒரு தடவை சரணாகிதி பண்ணான்னா ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மட்பக்தம் நயாமி பரமாங்கிதம்னு என் கதிக்கு நான் கூட்டுக்கிறேன்னு வராக பெருமாள் சொல்றாரு இல்லையா? அதுல வாச்சிகை ஸ்வைஹி, நீரே உம்முடைய வாக்குகள்னாலே ஆகோஷிதாம் முழங்கினீர். அகில ஜந்து சரண்யதாம் தே, அகில ஜந்துகளுக்கும் நான் சரண்யன், எல்லாரும் என்ன வந்து சரணாகதி பண்ணுங்க நான் பலம் கொடுக்கிறேன் அப்படின்னு சர்வலோக சரண்யன்கிறது நீரே முழங்கி இருக்காரு இல்லையா? அதனால அதை வச்சுட்டு பார்த்தான்னா தெரிகிறது என் சரணாகதி நீர் கட்டாயம் ஏத்துப்பேன். நீ நிறைய தப்பு பண்ணிருக்கீரேன்னு கேட்டா, ஜானன் தசானன சதா அதிகா கசோபி, ஜானா தெரிஞ்சுன்னு அர்த்தம். நீ சர்வலோக சரண்யன்கிறத தெரிஞ்சுட்ட, இது அந்த ரக்ஷணங்கிறது உன்னுடைய விரதம்ங்கிறத தெரிஞ்சுட்ட. இப்ப நான் 100 ராவனுக்கு மேம்பட்டவன். நான் பாப்பம் நிறைய பண்ணிருக்கேன் ஜென்ம ஜென்மாந்தரங்களாக. ராவணன் வந்து இந்த மாதிரி அனந்த ஜென்மம் எடுத்து பாப்பம் பண்ணானா அப்படின்னா கிடையாது இல்லையா? ஆனா நமக்கு அது இருக்கு. ஆனா கூட பஷ்யாமி தத்தம் அபயம் சுகிருதே துவயாமே, துவயா உன்னால் மே எனக்கு அபயம் தத்தம் என்பதாக பஷ்யாமி உணர்கிறேன். ஏன் கொடுத்தா என்ன? சுகிருதே உனக்காக. அதாவது ஒரு பையன் வந்தான்னா அப்பாவுக்கு லாபம் இல்லையோ, தொலைந்து போன பையன் திரும்பி வந்தான்னா பையனுக்கு லாபங்கிறது இருக்கட்டும். தொலைஞ்சு போயிட்டான், பணக்கார வீட்டு பையன் தொலைஞ்சு போயிட்டான், திரும்பி வந்தான்னா இத்தனை பிச்சை எடுத்திருந்தவன் திரும்பி வந்துட்டான்னா பணக்கார வீட்டுல வாழ்வான், அது இருக்கட்டும். அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். போன பையன் திரும்பி வந்துட்டானே, ஏன்டா இத்தனை நாள் இப்படி பிச்சை எடுத்திருந்தியாடா, இன்னைக்காவது வந்து சேர்ந்தியன்னு இருக்கோமோ இல்லையோ. அந்த மாதிரி உம்முடைய சொக்கிருத்தே, அதாவது என்ன கேட்டான்னா பல சமர்ப்பணம் அப்படிங்கிற. பலமும் உனக்காகத்தான், நான் உன்னை வந்து அடைவதும் உன் பொருட்டு தான் அப்படின்னு. பல சமர்ப்பணம் உண்டோ இல்லையா? அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா. ஆத்மாவையும் சமர்ப்பிக்கணும், பரத்தையும் சமர்ப்பிக்கணும், பலனையும் சமர்ப்பிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ரீவைகுண்டத்துல போய் கைங்கரியம் பண்றது கூட பெருமாளுக்கு தானே. கைங்கரியத்தினாலே வரக்கூடிய பலன் பிரீத்தி அது பெருமாளுக்கு தான் அப்படின்னு இருக்கிறபடினால பலன் எம்பெருமானுக்கு. இது அழகா நம்மாழ்வார் சாதிக்கிறார். தனக்கேயாக எனை கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. எம்பெருமான் தனக்கேயாக என்னை கொள்வான், என்னை ஆட்படுத்துவான், என்னை ஏற்றுக்கொள்வான், கைங்கரியம் செய்ய சொல்வான், எல்லாம் தனக்கேயாக அப்படி. அதாவது பலன் அவனுக்கு. இளைய பெருமாள் சொல்றாரு இல்லையா, என்னை காட்டுக்கு கூட்டுன்னு போனா உமக்கு நல்லதுங்கிற பெருமாள் கிட்ட. அகம் சர்வம் கரிஷ்யாமி, உனக்கு நல்லா கைங்கரியத்தையும் நான் பண்றேன். ஆனால் நான் எனக்காக கேட்கல, நான் எல்லா கைங்கரியத்தையும் பண்ண நீர் ஏற்றுக்கொண்டால் உமக்கு நல்லது அப்படிங்கிற. வைதர்மியம் நேக வித்யதே குருஷ்வமாமனுச்சரம், வைதர்மியம் தேக வித்யதே, என்ன கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேணும்.
இதுல ரெண்டாவது எண்ணம் அப்படிங்கறதே இருக்க வேண்டாம். கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பதே. கூட்டமானா எனக்கு சந்தோஷம் மட்டுமல்ல, உமக்கும் காரியம் நடக்கும். ஏன்னா அங்கங்க பர்ணசாலையை கட்டுவது, ஓடம் கட்டுவது எல்லாம் லட்சுமண பெருமாள் தானே பண்றேன் அப்படின்னு கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டால் உமக்கு சிறப்பு. அந்த ரீதியில ஸ்வகிருத்தே, உமக்காக நீர் என்னை ஏற்றுக்கொள்வீங்கிறது நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். ரக்ஷ்யஸ்வயா தவ பரோஸ்மியகமித்யபூர்வான் வர்ணானிமான் அஹிருதயானபி வாசயித்வா மர்தோஷ நிர்ஜித குணோ மகிஷீ சமக்ஷம் மா பூஸ்வதன்ய இவ மோக பரிசிரமஸ்வம். இனிமேலும் நீர் யோசிக்கிறீர்னா, ராமாவதாரத்துல அபயம் ததாமின்னு சொல்லிட்டு, ஏதத் விரதம் மமான்னு சொல்லிட்டு, கிருஷ்ணாவதாரத்திலையும் நான் கட்டாயம் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இனிமேலும் யோசிக்கிறீர்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா என்னுடைய தோஷம் நிறைய இருக்கு. வாஸ்தவம் தான். உம்முடைய குணம் அதுக்கு மேல நிறைய இருக்கு. முன் ஸ்லோகத்திலே பார்த்தோமோ இல்லையோ, சுவாமி தயா ஜலன் திஹி மதுரா க்ஷமாவான் சீலஹா, அது மாதிரி எல்லா குணங்கள் உமக்கும் இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை? இப்போ என்னுடைய தோஷத்துக்கும் உம்முடைய குணத்துக்கும் இப்ப போட்டி. என்னுடைய தோஷம் உம்ம குணத்தை ஜெயிக்கிறதா, இல்ல உம்ம குணம் என்னுடைய தோஷத்தை ஜெயிக்கிறதா பார்க்கணும் இல்லையா? உம்ம குணம் என் தோஷத்தை ஜெயிச்சுட்டு வச்சுக்கோங்க. தோஷமும் நிறைய இருக்கு, குணமும் நிறைய இருக்கு. நீ அனந்த கல்யாண குணம் உடையவன், நான் அனந்த தோஷம் உடையவன். சரி, குணம் இந்த தோஷத்தை ஜெயிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், உன் திருவடிக்கு வந்து சேர்ந்துருவேன். என் தோஷம் உன் குணத்தை ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் சம்சாரத்துல இருக்கணும். இப்போ உமக்கு ஒரு தோல்வி அப்படின்னு ஆயிடும். அப்போ நீ தோத்துட்டீங்கிறது மாத்திரம் இல்ல, உம்முடைய பரிசிரமம் மொத்தம் வீணா போயிடுவேன்னு யோசிச்சு பாருங்கிற. ஏன்னு கேட்டான்னா, என்னை எத்தனை நிலைக்கு கொண்டு வந்து விட்டதே நீர் தானே. நான் எத்தனை ஜென்மமா எங்கெங்கயோ அல்லாடி தில்லாடி இருந்தேன், என்னென்னமோ பிறவி எடுத்திருந்தேன். என்ன அழகா வைஷ்ணவனா பிறக்க வச்சு, விஷ்ணு பாவத்தை புரிய வச்சு, என்ன சமாசனம் பண்ணி, சரணாகதி பண்ணி வச்சு, எம்பெருமானே நீயே எனக்கு சரண்யன்னு சொல்லும்படி இவ்வளவு தூரம் ஆக்கியாச்சு. இவ்வளவு தூரம் ஆக்கினது நீர். அதுக்கப்புறம் எனக்கு அபயம் கொடுக்கல வச்சுக்கோங்க. அப்ப இது வரைக்கும் பண்ணது மொத்தமும் வீணாயிடும். ஒரு மரத்தை வளர்க்கணும்னா அது கண்ணு நட்டு, அதுக்கப்புறம் நித்தியம் ஜலங்குத்தி, அதுக்கப்புறம் மாடுகள்லாம் வந்து மேயாமல், ஆடு மாடு மேயாமல் அதுக்கு ஃபென்ஸ் எல்லாம் கட்டி, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி மரத்தை நன்னா வளர்த்துட்டு கடைசியில பலன் கிடைக்காம போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டதே நீர் தான். எனக்கு நல்ல ஜென்மத்தை கொடுத்து, ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, சரணாகதி பத்தி புரிய வச்சு, சரணாகதி பண்ணணுங்கிற எண்ண தத்துவம்னு வச்சு, சரணாகதி பண்ண வச்சு இத்தனையும் பண்ணிட்டு, இப்ப இந்த சரணாகதியை ஏத்துக்கலன்னா இத்தனை சிரமமும் வீண் அப்படியே. ஏன்னா நான் சரணாகதி பண்ணது கூட உம்முடைய அனுகிரகத்தினாலதான், இல்லாட்டா பண்ண முடியாதோ இல்லையோ. இதை பல இடத்துல சொல்லிருக்காரோ இல்லையோ. அதனால நீர் இப்ப நிக்கிறன்னா என்னுடைய தோஷத்தை பார்த்து நிக்கணும், எனக்கு அபயம் கொடுக்காமல் இருக்கணும். ஆனா உம்முடைய குணத்தை பார்த்தா அபயம் கொடுக்கணும். ஆக இது ரெண்டுக்கும் போட்டின்னு வரும்போது என்னுடைய தோஷம் ஜெயிச்சுடுத்துன்னா அப்ப உன்னுடைய சிரமம் மொத்தமும் வீணாயிடும், பார்த்துக்கோங்க. ரக்ஷஸ்வயா தவ பரோஸ்மியகம் இத்யபூர்வான். நான் என்ன பண்ணிருக்கேன் இப்போ கேட்டா, துவயா ரக்ஷியா, உன்னாலே நான் ரட்சிக்கப்பட வேண்டியவன். தவ பரோஸ்மி, உன்னுடைய பரமாக நான் இருக்கேன், உன்னுடைய பொறுப்பாக நான் இருக்கேன்னு இதை சொல்லியிருக்கேன். இந்த வாக்கை என்ன சொல்ல வச்சது நீர் தான். சிவன் நாராயண சரணோ சரணம் பிரவத்தியன்னு சொல்ல வச்சது நீர் தான். நீரே சரண்யன், நீரே ரக்ஷகன்னு சொல்ல வச்சது நீர் தான். நீர் தானே. அப்போ வர்ணானிமான் அகிருதயான் அப்படி வாச்சையத்வா, என்ன சொல்ல வச்சுட்டு நான் சொன்னப்பறம் அவையும் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா நானே சொல்றதுன்னா நடக்காது, நீர் தான். அதுவும் அவனது இன்னருளேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி உன்னுடைய அருள் இல்லாம நான் சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்ல வச்சுக்கிற இல்லையா? அகிருதயான் அப்படிங்கிற, நான் அண்ணா ஹிருதய பூர்வமா நன்னா புரிஞ்சுட்டு நமக்கு இது நல்லது, நம்ம இது சொல்லிதான் ஆகணும்னு நான் புரிஞ்சுட்டேனா இல்ல, ஏதோ ஒரு வேலை என்ன சொல்ல வச்சிருக்கேன் நீர். சரணாகதி பண்றவாள்லாம் இருக்கோ, நன்னா சரணாகதி நன்னா புரிஞ்சுட்டு இது நமக்கு நல்லது, நம்ம கட்டாயம் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா பண்ணிக்கிறான். இல்ல இல்ல சொல்றா, பெரியவாள்லாம் சொல்றா, ஆச்சாரிய சொல்றா, அம்மா அப்பா சொல்றா, சரி போ ஒரு பண்ணி வைப்போம் அப்படின்னு தானே பண்றோம். அப்படி ஆனா கூட அதை பண்ண வச்சது நீதானேங்கிற. வர்ணான் இமான் அகிருதயான் பி வாச்சயித்வாம், என்ன சொல்ல வச்சுட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டு, மத்தோஷ நிர்ஜித குணோஹ, என்னுடைய தோஷம் உன்னுடைய குணத்தை ஜெயிச்சிருத்துன்னு வச்சுக்கோ. அப்ப நீ மோக பரிசிரமஹா,
உன் பரிசிரமம் மொத்தம் வீணா போயிடும். அப்படி ஆக வேண்டாம். மா பூஹு, இப்படி வீணான பிரயாசம் படுறவனாக இருக்க வேண்டாம். ஏன்னா உம்முடைய பிரயாசம், நீர் ஒரு காரியம் எடுத்தா நடத்தி முடிப்பீர், உம்மால சாதிக்க முடியாது கிடையாது. நீர் சத்திய சங்கல்பம். அப்படி மற்ற தேவர்கள்லாம் மாதிரி உங்க பேர் கெட்டு போக கூடாது. ஏதோ செஞ்சு பார்க்கலாம், நடந்தா நடக்கட்டும், இல்லாட்டா இல்லைங்கிறது உங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஆயிட போறது பார்த்துக்கும். மற்றவர்கள் மாதிரி ஆயிட போறது உங்க கதை. அப்படிலாம் இல்லாமல் நீர் சத்திய சங்கல்பனாக இருக்கணும் அப்படின்னா. அப்போ மத்தோஷ நிர்ஜித குணோ மகிஷி சமக்ஷம் மா பூஸ்வதன்ய இவ மோக பரிசிரமஸ்து. அழகா ஏதாவத்தையும் கமைத்து பதவியும் தயாளோகோ சேஷாத்வலேச நயனே கைவாதி பாரகான்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டீர்கள், என்ன இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. எல்லாம் ஒரு நல்லவனா பிறக்க வச்சு, பாகவதனா பிறக்க வச்சு, பகவத் பக்தியை ஊட்டி, திருமந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ண வச்சு, அதாவது கேட்க வச்சு, அர்த்தத்தை புரிய வச்சு, சரணாகதி பண்ண வச்சு, இத்தனை பண்ணிருக்கீர. இன்னும் கொஞ்சம் தான். அதை என்னுடைய சரணாகத்தை ஏத்துன்னு மோட்சம் கொடுக்க வேண்டியதான் பாக்கி. அப்போ இவ்வளவு தூரம் கொண்டு வந்த அப்புறம் இனிமே என்ன, சீக்கிரம் முடிச்சிடுமே, எடுத்த காரியத்தை முடிச்சிடுமே. எடுத்த காரியத்தை பாதியில நின்று முக்காவாசி வந்த அப்புறம் நின்றுட்டு போய் அதுக்கப்புறம் திருப்பி வீணா எடுத்துனா கஷ்டம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிற. ரக்ஷஸ்வயா, நான் சொல்ற வார்த்தை ஒன்னு, துவயா ரக்ஷா, உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவர். தவ பரோஸ்மி, உன்னுடைய பரனாக, உன்னுடைய பொறுப்பாக இருக்கக்கூடியவன். இது அபூர்வான் வர்ணான். இந்த வார்த்தைகள்லாம் முன்னாடி எனக்கு தெரியாது, என்ன சொல்ல வச்சு நீர் தான். ஏன்னா எனக்கு என்ன முன்னாடி தெரியுமா, பிறந்த குழந்தை பிறந்தவனே அம்மா அம்மாங்கிறது, பிறந்த கொஞ்ச நாள்ல அம்மாங்கிறது, மா அப்படிங்கிறது யாரும் பழக்கி வைக்க வேணாம் இல்லையா? அந்த மாதிரி வந்தது இல்லை. இது நீர் தான் ஏதோ என் மனசுல புகுந்து என்ன பேச வச்சிருக்கேன். அகிருதையானபி, நான் ஹிருதய பூர்வகம் சொல்லலைன்னு இருக்கட்டும், அண்ணா புரிஞ்சுன்னு சொன்னேங்கிறது இல்ல, ஏதோ சொன்னேன்னு இருக்கட்டும், ஆனா கூட இதை சொல்ல வச்சு நீர் தானே அப்படின்னு அர்த்தம். வரத தவக்கலு பிரசாதாதிருத்தே சரணமேத்தி வச்சோப்பிமே நோதியாத்துன்னு ஆழ்வான் சாதிக்கிற. உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா இந்த சரணம்ங்கிறதே வாக்குல வராது, நாராயணங்கிறதே வாக்குல வராது, சரணங்கிறதே வாக்குல வராது. நீர் அனுகிரகம் பண்ணிருக்கே, என்ன சரணாகதி பண்ண வச்சது நீர் தான் அப்படின்னு ஆயிடுத்து. அதுக்கப்புறம் நீர் கை விட்டுட்டீர்னா மோக பரிசிரமஹா, உங்க பரிசிரமம் எல்லாம் வீணாயிடும் அர்த்தம். மத்தோஷ நிர்ஜித குணஹா, இதுக்கு மேல நான் கை விடுறதுக்கு காரணம் இல்ல தோஷம் நிறைய பண்ணிட்டான் அப்படின்னு. நான் சொல்ல, நான் தோஷம் நிறைய பண்ணிட்டேன், உனக்கு குணம் நிறைய இருக்கே அப்படின்னா, இல்ல என் குணங்கள்லாம் அவனுடைய தோஷங்கள்ல தோத்து போயிடுது அப்படின்னா, சௌசீல்யம், காருண்யம், க்ஷமா எல்லாம் தோத்து போயிடுது அப்படின்னா, சரி அதனால என்ன, நீ இத்தனை தான் பிரயாசப்பட்டது மொத்தம் வீணாயிடுது, உமக்கு தான் கஷ்டம். என்னுடைய மத்தோஷ, என்னுடைய தோஷங்களால் நிர்ஜிதா ஜெயிக்கப்பட்ட குணஹா, குணங்களை உடையவன் அப்படியாக இருந்தால், அந்யஹா இவ, மற்ற பேர்லாம் மாதிரி, மோக பரிசிரமஹா, வீணான பரிசிரமத்தை உடையவன், உன்னுடைய பரிசிரமம் வீணானவனாக தொம் மாபூஹு, நீ ஆகக்கூடாது. அச்ச பேர் கதை மாதிரி உன் கதை ஆகக்கூடாது. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அது ஸ்திரமா இருக்கணும். அதை விட்டுட்டு மற்ற பேர் கதைகள் மாதிரி முடிஞ்சா தருவார், இல்லாட்டா இல்ல, தந்துட்டு கஷ்டப்படுவார் எல்லாம் இருக்கக்கூடாது. அதனாலே நீ சத்திய சங்கல்பன், நீர் எதையும் நடத்தி கொடுப்பவன், பக்தர்களுக்கு அனுகிரகத்தை பூர்ணமாக பண்றவன். அதனால நீர் மோக பரிசிரமமாக ஏதோ பண்ணி பார்த்து முடியலன்னு கைவிடுறவனாக அப்படி இருக்கக்கூடாது. அதுவும் தாயார் முன்னிலையில, தாயார் முன்னிலையில பெரிய விராட்டி விநாச்சியார் இவர்கள் முன்னிலையிலே, ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், தாயார் முன்னிலையில உம்முடைய பரிசிரமம் வீணாயிடுத்துன்னு வச்சுக்கோ, அப்போ கஷ்டம், உமக்கு தான் கஷ்டம். ஒரு அவமானம், பொதுவாகவே பெண்களுக்கு நேரம் அவமானம் பட்டா அது இவளுக்கு இன்னும் பெருத்த அவமானமா நினைப்பா இல்லையா? அந்த மாதிரி தாயார் முன்னிலையில இத்தனை என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு கடைசியில என்னை கை விட்டுட்டு உண்மை இத்தனை பரிசம் வீணா போயிடுச்சுன்னா அது உனக்கு பரிகாச விஷயம் ஆயிடுங்கிறதையும் கூட சேர்த்துக்க. இதே என்னை ஏத்துட்டீர்னா, அன்னைக்கே பார்த்தோம்ல, என்ன ஏத்துட்டீர்னா தாயார் கடாட்சம் உமக்கு கிடைக்கும், பகுமான கடாட்சம், ஸ்னேக கடாட்சம் எல்லாம் உமக்கு கிடைக்கும். என்னை கை விட்டுட்டீர்னா அவருக்கு நேர பரிகாசம் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நீர் ஆக வேண்டாம் எம்பெருமானே, என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிற. ரக்ஷஸ்வயா தவ பரோஸ்மியகமித் அபூர்வான். அபூர்வானா எனக்கு முன்னாடி தெரியாத வார்த்தைகள். இது என்ன பழகி வந்த வார்த்தை இல்லை, ஏதோ ஆச்சாரியன் சொன்னார் உபதேசத்தினாலே நான் சொல்றேன்.
பர்ணான் இமான் அகிருதயானபி வாச்சயித்வா, ஹிருதயபூர்வகம் நன்னா புரிஞ்சுன்னு உள்ளம் உருகி சொல்லல, ஏதோ சொன்னேன், ஆனா இதை சொல்ல வச்சீர் நீர். மத்தோஷ நிர்ஜித குணா மகிஷி சமக்ஷம். பட்டர் ஒரு விஷயம் சொல்ற, நம்ம தோஷங்களுக்கும் பெருமாளுடைய குணங்களுக்கும் போட்டி இருக்கான், எப்பவுமே இருக்கான். ஆனா கடைசியில குணம் தான் ஜெயிக்கிறதுங்கிறார். பெருமாள் தான் நம்மள ஜெயிக்கிறார், ஏன்னா நம்ம பாப்பத்தை எல்லாம் போக்கடிச்சுடுற. அப்படி இருக்கணும். அதை விட்டு என் தோஷம் ஜெயிச்சதுன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு அவமானம். மகிஷி சமக்ஷம், தாயாருக்கு முன்னிலையிலே. மா பூஸ்வதன்ய இவ மோக பரிசிரமஸ்வம், தாயாருக்கு முன்னிலையிலே மோக பரிசிரமஹா, பரிசிரமம் வீணானவனாக இத்தனை பட்டு கடைசியில வீணா போயிடுத்துங்கிறது மனுஷனுக்கு வரலாம், பெருமாளுக்கு போய் வரலாமா? சத்திய சங்கல்பன் சகல லோகத்தையும் சிருஷ்டிக்கிறவன், ரட்சிக்கிறவன், சம்ஹாரம் பண்றவன், அவனுடைய சிரமம் போய் வீணாகுமா? கடைசியில ஒருத்தனை காப்பாத்த தெரியல அவனுக்கு அப்படின்னு ஆகுமா? காப்பாத்த முடியலன்னு ஆகுமா? அந்த பேர்லாம் வரக்கூடாது. அந்நிய இவ, மத்த பேருமா ஒரு கதை ஆகக்கூடாது. இந்திரன் தான் தக்ஷகனை காப்பாற்ற முடியாம தவிச்சான் இருக்கு. தக்ஷகன் போய் இந்திரன் கிட்ட போய் சரணாகதி பண்ணான், ஆனா இந்திரனால காப்பாற்ற முடியல, அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தா சில பேரால காப்பாற்ற முடியல அப்படின்னு வரும். நோக்கு அப்படி வரலாமா? அந்நிய மித்த பேர் கதை மாதிரி உங்க கதை ஆகக்கூடாது. மா பூஹு, ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். அந்யா இவ, மற்றவர்கள் போல. துவம் நீரும், மோக பரிசிரமஹா, பரிசிரமம் வீணானவராக. மா பூஹு, ஆகக்கூடாது, ஆகாமல் இருந்தருள வேணும் எம்பெருமானே, நீ உங்களுடைய பரிசிரமம் வீணாக கூடாது எம்பெருமானே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனால என்ன கேட்டானா, என்னை கட்டாயம் நீர் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறதான் இதனுடையும் கிடைக்கிறது. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீர் நீர் இல்லை, மற்ற தெய்வங்கள் மாதிரி ஆயிடுவீர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அகிருதயானபி வாச்சயித்வா அப்படிங்கிறதும், மத்தோஷ நிர்ஜித குணா, இதெல்லாமும் அழகான விஷயம். நான் முதலே சொன்னேன், தோஷங்களுக்கும் குணங்களுக்கும் ததாபஜய பிரதமானாம் அதிகம். அச்சுவசத்தில் கூட இந்த விஷயம் வருது. ஜெயம்தான், ஜெயம்ங்கிறது எப்பவுமே எம்பெருமானுடைய குணங்களுக்கு தான், தோஷங்களுக்கு இல்லை. அடுத்த ஸ்லோகம். முக்கியஞ்சயத் பிரபதனம் ஸ்வயமேவ சாத்தியம் தாத்தவ்யமீஷ கிருபையா ததபி த்வயைவ தன்மே பவச்சரண சங்கவதீம் அவஸ்தாம் பஷ்யன் உபாய பலயோ ருச்சிதம் விதேயாக. எம்பெருமானே, என்னுடைய நிலைமையை பார்த்து என்ன செய்யணுமோ அதை நீரே செய்யும். இல்ல நான் செய்த உபாயம் போராதுன்னு நினைக்கிறீரா? சரியா பண்ணல, அப்ப வேற ஒரு உபாயம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீரா? அப்ப பண்ண வையும். இல்லப்பா சரணாகதி நீ பண்ணது ஒரு தடவை பண்ணது போறோம், மோட்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறீரா? அப்ப மோட்ச பலனை கொடுத்துடும். இல்ல சரணாகதியே சரியில்லை, இன்னொரு சரணாகதி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீரா? பண்ண வையும். இல்ல பக்தி யோகம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறா? பண்ண வையும். இல்ல அதெல்லாம் இல்ல, இதுவே போரும் சகரதேவ பிரபன்னாயன் ஆயிடுத்து, ஒரு தடவை பண்ணியாச்சு, மோட்சம் கொடுக்கிறேன்னா குடும், நீர் என்ன பண்றீரோ பண்ணிக்கும் அப்படின்னு. இனிமே என் கையில எதுவும் இல்லை, நீர் என்ன பண்றீரோ அதை நீர் பண்ணிக்கும். முக்கியஞ்சயத் பிரபதனம் ஸ்வயமேவ சாத்தியம், தானாகவே சாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரபத்தி சரணாகதி. நான் இது வரைக்கும் சரியா செய்யல, இனிமே செய்ய வைக்க போகிறேங்கிறீரா? தாத்தவ்யமீஷ கிருபையா ததபி த்வயைவ, அப்ப அதுவும் நீர் தான் பண்ணி வைக்கணும். தாத்தவியம்னா கொடுக்கப்பட வேண்டும் அர்த்தம். அந்த சரணாகதியை எனக்கு நீர் தான் கொடுக்கணும், என்ன பண்ணும்படி ஆக்கணும்னு அர்த்தம். உம்முடைய கருணையினாலே ஆக்கணும். ததபி, அதையும் ஆக்கணும். முதல் சரணாகதி நீர் பண்ணி வச்சா மாதிரி இது சரியில்லைன்னா இன்னொரு சரணாகதி பண்ண வையும், இல்லைன்னா பக்தி யோகம் பண்ண வையும். ஆழ்வார் கேட்கிறார், என்னை என் செய்கின்றாய் எம்பெருமானே, என்னை என்ன செய்ய போகிறாய்? என்னை கொண்டு பக்தி யோகம் பண்ண வைக்க போறாயா? என்னை கொண்டு கர்மயோகம் பண்ண வைக்க போறாயா? என்னை கொண்டு சரணாகதி பண்ண வைக்க போறாயா? இல்ல ஒண்ணும் வேண்டாம், நீ ஏற்கனவே பண்ண சரணாகதியே போரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெறுமை இருக்க வைக்க போறாயா? என்ன வேணா பண்ணு. உன்னால் அல்லால் என்னான் செய்கேன் யாரே கலைகன் என்னையன் செய்கின்றாய்ங்கிற. என்ன நீ என்ன செய்ய உத்தேசிக்கிறது, உன்னுடைய திருவுள்ளம் என்னவோ அதுபடி நீயே செய்தொருள வேணும் அப்படின்னா. அந்த மாதிரி நீர் என்னை என்ன திருவுள்ளம் பத்தி இருக்கீர், என்ன ஏதாவது உபாயம் பண்ண வைக்க போறீரா? பண்ண வையும். இல்ல முக்கியமான பிரபத்தி, சரியான பிரபத்தி பண்ண வைக்க போறீரா? சரி பண்ண வையும். இல்ல அதெல்லாம் இல்ல பண்ணதே போரும் அப்படின்னு பலன் கொடுக்க போறீரா? சரி கொடும், ஏதோ ஒண்ணு பண்ணும். ஏன்னு கேட்டா, சன்மே பவச்சரண சங்கவதீம் அவஸ்தாம், உம்முடைய திருவடியை சேரணம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருக்கேன் நான். என்னுடைய அந்த நிலைமை யோசிச்சு பாரு.
நான் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன், கண்ணார் வயசோ குழந்தை கிடந்தாய், அடியேன் அருவானாள் சென்னால் என்னால் அந்நாள் உனதாள் பிடித்தே செலக்கானே. உன் திருவடியை பிடிச்சுட்டே நான் இருக்கணும், எனக்கு அதுதான் ஆசை. ஏன்னு நீர் என்ன வேணா பண்ணிக்கோ. தன்மே பவத் சரண சங்கவதீம் அவஸ்தாம், உம்முடைய திருவடியிலே எப்போதுமே தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற நிலையில இருக்கிற என்னை பஷ்யன்னு பார்த்து, உபாய பலயோகோ, ஒன்னும் உபாயம் பண்ணவை இல்ல, ஏற்கனவே பண்ண உபாயம் ஒரு தடவை பண்ணது போறோம்னா பலன் கொடுத்துரும். உச்சிதம் விதேயாக, எது உச்சிதமோ அதை செஞ்சிரும்னு அழகா சொல்லிட்டா. பெருமாள் கிட்டே சொல்லிட்டா. நம்மளால் சாதிச்ச விஷயம்தான் இது. பெருமாள் பொறுப்புக்கே விட்டுட்ட, நீர் என்ன பண்றீரோ பண்ணிக்கோ. பிரபத்தி போறோம்னா சரி, இல்ல பக்தியை பண்ண வைக்கிறேன்னா பண்ண வையும், ஏதோ ஒண்ணு பண்ணும், உமா பொறுப்பு. முக்கியஞ்சயத் பிரபதனம் ஸ்வயமே வசாத்தியம் தாத்தவ்யமீச கிருபையா ததபி த்வயைவ. அதாவது பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிஹி அப்படிங்கிற கத்தியத்துல அந்த சரணாகதி பாரமார்த்திகிங்கிற சரியான சரணாகதியா இருக்கும். ஏதோ அறகுறையா வெறும் பிரார்த்தனா மட்டும் சரணாகதி இல்லை, வெறும் ஞானம் மட்டும் சரணாகதி இல்லை, வெறும் விசுவாசம் மட்டும் சரணாகதி இல்லை, விசுவாசத்தோடு கூட பிரார்த்தனா அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்போ முக்கியமான பிரபதனம், சரியான பிரபத்திங்கிறது என்னவோ அதை என்ன பண்ண வையும். அங்க பிரபத்தியோ, பல பிரபத்தி, உபாய பிரபத்தியோ. தாத்தவ்யம் ஈச, ஈச ஈஸ்வனே, சர்வலோகத்தையும் ஆள்பவனே, யார் யாரை எப்படி எப்படி உபாயம் பண்ண வச்சு எப்படி எப்படி பலன் கொடுக்கணும் அப்படியெல்லாம் கொடுப்பவனே. அப்போ எனக்கு நீ இதை கொடு. ததபி துவயா, அதுவும் ஒன்னால்தான் கொடுக்கணும். என்ன இத்தனை தடவை கொண்டு விட்டு நீர் தான், இனிமேலும் ஏதாவது செய்யணும்னா அதுவும் நீர் தான் செய்யணும். ஏன்னு கேட்டா, தன்மே பவத் சரண சங்கவதீம் அவஸ்தாம், உன்னுடைய சரணத்திலே சங்கம் தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவஸ்தையில இருக்கேன் நான். இதை பஷ்யன்னு பார்த்து உபாய பலயோகம், உபாயமோ பலமோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு உச்சிதம், எது தகுந்ததோ விதேயாக அதை செய்தொருள வேணும். என்னை கொண்டு என்ன பண்ண வைக்கிறீரோ அதை பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற. முக்கியஞ்சய பிரபதனம் ஸ்வயமே வசாத்தியம். அப்ப ஏற்கனவே சரணாகதி பண்ணியாச்சே, திரும்பி பண்ணவைன்னு சொல்றாருன்னு அப்படி அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தத்துல சொல்லல. சரணாகதிக்கு முன்னாடி என்ன என் செய்கின்றாய் ரீதியில என்ன சரணாகதி பண்ணது பண்ண வைக்க போறீரான்னு வச்சுக்கலாம். இல்ல சரணாகதி பண்ணாலும் இது போருங்கிற திருவுள்ளத்துல பலன் கொடுக்க போறீரா அப்படிங்கிறது ரெண்டாவது. இது அதாவது உபாய பலயோகம் இருக்கும் இல்லையோ, உபாயமோ பலமோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீர் கொடுக்கணுங்கிற. என் சரணாகதி போறோம்னா பலன் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இல்ல நான் சரணாகதி பண்ணதா கணக்கு இல்லை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமானாலும் இப்ப என்ன உபாயம் பண்ண வைக்கணுமோ அந்த உபாயம் பண்ண வைக்கும். தொய்யைங்கிற நீரே தான் பண்ணணும், ஏன்னா இதை பண்ண வச்சதும் நீர் தான், இப்ப அதுவும் நீரை தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரணாகதியில சந்தேகத்தினால சொல்லல, பலனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இதை சொல்ற. தன்மே பவச்சரண சங்கவதீம் அவஸ்தாம் பஷ்யன் உபாய பலயோகம் உச்சிதம் விதேயாக. இந்த ரெண்டு எது உச்சிதமோ அதை நீர் செய்துள்ள வேணும் அப்படின்னு அர்த்தம். அல்பாஸ்திரைஹி அசுகரைஹி, இதுக்கு மேற்கொண்டு இந்த ஜீவனத்துல நம்ம என்னென்ன பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 ஸ்லோகம் இருக்கு. அதோட முடிய போற நிலையில இப்ப இருக்கு. கடைசியில அழகா ஒரு விஷயம் சொல்ல, இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணிச்சா ரொம்ப ஜாகிரதையா வியாக்கியானம் பண்ணணும். ஏன்னா பஷ்யன் உபாய பலையோ ருச்சிதம் விதாயாகனா, சில பேர் உபாயம் பண்ண வைப்பான், சில பேர் பெருமாள் நேரம் நீங்கள உபாயம் எல்லாம் பண்ண வேண்டாம் நேர பலன் கொடுக்குறேன்னு சொல்லுவான். அப்படி அர்த்தம் இல்லை. ஒரு தடவை யார் உபாயம் பண்ணாலோ அவளுக்கு பலனை கொடுப்பான். ஒரு தடவை கூட யார் உபாயம் பண்ணலையோ அவளை இந்த ஜென்மத்திலோ அடுத்த ஜென்மத்திலோ உபாயம் பண்ண வச்சு பலனை கொடுப்பான் அப்படின்னு இதுக்கு அழகா வியாக்கியானங்கள்ல அர்த்தம்லாம் சொல்லிருக்கான். அதனால நேர் இது எது பண்ணணுமோ இதை யாருக்கு எப்படி பண்ண வைக்கணுங்கிறது நமக்கு தானே தெரியும். யார் உபாயம் பண்ண வைக்கணும், யாருக்கு உபாயம் பண்ண வைக்க வேண்டாங்கிறதும் நமக்கு தான் தெரியும். அவன் சில பேருக்கு உபாயமே இல்லாமல் மோட்சம்னு அந்த அர்த்தம் கிடையாது. உபாயம் பண்ண வச்சு மோட்சம், உபாயம் பண்ணவனுக்கு இனிமே எதுவும் வேண்டாம் மோட்சம் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு என்பதாக வியாக்கியானங்களை சாய்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சரணாகதியில எல்லா விஷயமும் சுருக்கமாக ஸ்லோகங்களே இங்க சாய்ச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.